Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வெந்தயக்கீரை பருப்பு கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரை வந்து நார்மலாகவே கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த கீரையில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு வச்சிடணுங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்தில் இதில் வந்து நல்லா தண்ணி விட்டுரும். அந்த தண்ணி வந்து பிழிஞ்சிட்டு நம்ம வந்து கூட்டில் குழம்புல பொரியெல்லாம் சேர்த்துட்டோம்னா இந்த வெந்தயக்கீரையோட அந்த கசப்பு வந்து தெரியாது. 3/4 கப்பு துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகா, 5-6 பல்லு பூண்டை வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயம், இதெல்லாம் தான் இந்த கூட்டுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வந்து ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா தண்ணி விட்டுடும். இதில் நல்லா வெந்தயக்கீரையோட கசப்பு தன்மை பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பு வந்து செய்யாமல் டேரெக்டாகவும் நீங்கள் அப்படியே வந்து கூட நீங்கள் வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, 1 வரமிளகாய், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது வந்து ஒயிட் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கதால உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறது அவ்வளோவா வந்து தெரியாது. ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா கீரையை, அதை வந்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கீழே வந்து தண்ணியாக இருக்கும். இப்போ இதை வந்து இப்படியே நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். இதே மாதிரி தாங்க நீங்கள் பாவக்காய்க்கும் வந்து இந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு இல்லைன்னா பொரியல் செஞ்சிங்கன்னா கசப்புத்தன்மை வந்து அவ்வளோவா தெரியாது. கீரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கீரை வந்து ஒரு 80 to 90% வரைக்கும் நல்லா வெந்துடணும். இதுலேயே ஒரு 3 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பை, அதை வந்து சேர்த்துக்கலாம். துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்மளுக்கு குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த வெந்தயக்கீரையும் நல்லா வந்து வெந்துடும். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.